இந்த நிகழ்வின் நாயகர் அருமை பெரியவர் விடுதலை போராட்ட வீரர் தியாகி கொடிக்கால் ஷேக் அப்துல்லா அவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்க இயலவில்லை என்பது சற்று வருத்தமளிக்கிறது. அவரை பார்க்க வேண்டும் என்கிற ஆவலோடு, சந்தித்து பேச வேண்டும் என்கிற ஆவலோடு வந்தேன். தவிர்க்க இயலாத காரணங்களால் அவர் வரவில்லை என்பது வருத்தமளிக்கிறது. ஐயா RNK அவர்கள் வருகை தந்து நூலை வெளியிட்டு சிறப்பித்திருப்பது பெருமை அளிக்கிறது. இந்த நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய NCBH நிறுவனத்திற்கு முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். கொடிக்கால் செல்லப்பா என்று அறியப்பட்ட கொடிக்கால் ஷேக் அப்துல்லா அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஆங்கிலத்திலே எழுதி வெளியிட முன்வந்த NCBH நிறுவனத்திற்கு முதலில் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்குகிறேன். ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் அவரை சந்தித்து நெடுநேரம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றேன். முதல் சந்திப்பு மதுரையிலே நிகழ்ந்தது. 90களின் தொடக்கத்தில் டவுன்ஹால் ரோடு அந்த சாலையிலே அமைந்துள்ள காலேஜ் ஹவுஸ் என்கிற ஒரு விடுதியின் அரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் ஒரு பார்வையாளனாக நான் பங்கேற்பதற்கு சென்றிருந்தேன். அப்போது ஓரிரு நிமிடம் பேசக்கூடிய வாய்ப்பையும் பெற்றேன். நிகழ்ச்சி முடிந்ததும் என்னை தோளிலே தட்டி பாராட்டிய அவர்தான் தன்னை கொடிக்கால் செல்லப்பா என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். அந்த கூட்டத்தில் நீரோட்டம் அடியார் அவர்களும் இருந்தார். அந்த கூட்டத்தில் மேலக்கால் வீரபத்திரன் அவர்களும் இருந்தார். கொடிக்கால் செல்லப்பா என்று அறிமுகப்படுத்திக் கொண்டவர் தான் அப்துல்லாவாக மாறியதையும் விளக்கி சொன்னார். மேலக்கால் வீரபத்திரன் அவர்களும் அதுபோல இஸ்லாத்தை தழுவிய ஒரு தலித் முதியவர். அப்போது அவர் முதியவர் அல்ல, நடுத்தர வயதை சார்ந்தவர். அந்த 2 பேரும் நீரோட்டம் அடியாரவர்களிடத்தில் என்னை அறிமுகப்படுத்தினார்கள். அன்றைக்கு எனக்கு இருந்த புரிதலில் நான் உள்வாங்கிய அரசியலின் அடிப்படையில் எனக்கு தெரிந்த பாணியில் நான் உரையாற்றினேன். அப்போது எனக்கு மதம் பிடிக்கும். என்ன மதம் என்றால், யானைக்கு பிடிக்கும் மதம் பிடிக்கும் என்று பிற மதங்களை எனக்கு பிடிக்காது என்பதை, மதத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை என்கிற அடிப்படையில் எனக்கே உரிய பாணியில் நான் சற்று ஆவேசமாக அந்த நிகழ்விலே கருத்தை பகிர்ந்து கொண்டேன்.
மதம் மக்களை மயக்கும் அபின் என்று மாமேதை கார்ல் மார்க்ஸ் சொல்லுவார். மதம் மனிதர்களை சுயமாக சிந்திக்க விடாமல் தடுக்கக்கூடியவை என்கிற ஒரு கருத்து எனக்குள்ளே ஆழமாக பதிந்திருந்தது. ஆகவே நான் தொடக்க காலத்தில் தலித்துகளை பற்றி சொல்லுகிற போது மதமில்லா சாதியில்லா மண்ணின் மைந்தர்கள் இவர்கள் என்று சொல்லுவேன். இவர்களுக்கு எந்த மதமும் இல்லை, சாதியும் இல்லை, மண்ணின் பூர்வீக குடிகள். பின்னால் மதம் வளர்ந்தது, சாதியும் வளர்ந்தது. மதத்தையும் சாதியையும் ஏற்காதவர்களை தனிமைப்படுத்தி விட்டார்கள் என்ற கருத்தை நான் முன்மொழியக்கூடிய வகையில் அந்த நிகழ்வில் பேசினேன். அப்போதுதான், தம்பி, நாங்களும் சாதிக்கு எதிராக போராடக்கூடியவர்கள்தான், சாதி எதிர்ப்பை உயர்த்தி பிடித்தவர்கள்தான், அந்த அடிப்படையில் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். இஸ்லாத்தை தழுவியதால் செல்லப்பா என்று அழைக்கப்பட்ட நான் இப்போது அப்துல்லா என்று அழைக்கப்படுகிறேன். வீரபத்திரன் அவர்களுடைய பெயர் எனக்கு மறந்து போய்விட்டது. அவருடைய பெயரையும் இஸ்லாமிய பெயரை சொல்லி அறிமுகப்படுத்தினார்கள். ஆகவே நீங்கள் எல்லா மதத்தையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடாது. இஸ்லாம் அப்படி அல்ல, அது ஒரு மார்க்கம். இந்து மதத்திலே இருப்பதை போன்ற பாகுபாடுகள் இஸ்லாத்திலே இல்லை. எனவே இஸ்லாத்தையும் இந்து மதத்தையும் நீங்கள் ஒரே தட்டிலே வைத்து எடை போடக்கூடாது என்று அறிவுரை சொன்னது இன்னும் எனக்கு நினைவிருக்கிறது. அதன் பிறகு ஒரு நீண்ட இடைவெளி, ஒரு 10 ஆண்டு காலம் தேர்தல் அரசியலில் ஈடுபடாமல் சமூக தளத்தில், அரசியல் தளத்தில் பணியாற்றி கொண்டிருந்தோம். தேர்தல் வேண்டாம், தேர்தலை நாம் ஊக்கப்படுத்தக்கூடாது, தேர்தல் அரசியலின் பக்கம் போகக்கூடாது என்று 90லிருந்து 99 வரையில் தேர்தல் புறக்கணிப்பு அரசியலில் இருந்த காரணத்தினால் மறுபடியும் அவரை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிட்டவில்லை. 99 மூப்பனார் அவர்களோடு இணைந்து தேர்தலை சந்திக்கிற ஒரு சூழல் அமைந்த போது சென்னைக்கு வந்திருந்த ஐயா கொடிக்கால் செல்லப்பா அவர்கள், நான் KK நகரில் ஒட்டகப்பாளையம் பகுதியில் ஒரு சிறிய வீட்டிலே தங்கியிருந்த போது தேடி வந்து பார்த்தார். பிறகு அவர் ராயப்பேட்டைக்கு மணிக்கூண்டுக்கு அருகே ஒரு விடுதியில் தங்கியிருந்த அறைக்கும் அழைத்து சென்றார். அங்கெல்லாம் அவரை சந்தித்து பேசுகிற, மணிக்கணக்கில் பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது. அப்போதுதான் அவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற வரலாற்றையும், அன்றைக்கு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் எத்தகைய சாதி கொடுமைகள் இருந்தன என்பது குறித்த வரலாற்றையும் ஓரளவுக்கு உரையாடலின் போது பகிர்ந்து கொண்டார். புரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. அரசியல் என்பது மிக முக்கியமானது. அதிகாரம் இல்லாமல் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. எனவே தேர்தல் புறக்கணிப்பை கைவிட்டுவிட்டு நீங்கள் தேர்தல் அரசியலில் ஈடுபட முன்வந்திருப்பது பாராட்டுதலுக்குரியது. நீங்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றெல்லாம் அறிவுறுத்தினார். எப்போதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குமோ அப்போதெல்லாம் சென்னைக்கு வரும்போதெல்லாம் என்னை அழைத்து அவர் பேசுவது உண்டு. என்னுடைய கருத்துக்களை அவ்வப்போது கவனித்துவிட்டு ஊக்கப்படுத்துவது உண்டு. 10 நாட்களுக்கு முன்பு கூட தொலைபேசியிலே பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்தது.
சென்னைக்கு என்னால் வர இயலாத நிலை. உங்களோடு சில நிமிடங்கள் நான் பேச விழைகிறேன். முடிந்தால் நீங்கள் எனது இல்லத்திற்கு வர வேண்டும் என்கிற ஒரு கட்டளையை, அன்பு கட்டளையை பிறப்பித்தார். இப்படி அவருக்கும் எனக்குமான இந்த நட்பு அல்லது உறவு ஒரு தந்தை பிள்ளைக்கு இருப்பதை போன்ற ஒரு உறவு. நான் எப்போது நாகர்கோவிலுக்கு போனாலும் அல்லது கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு சென்றாலும் நமது கட்சி தோழர்கள் மூலம் தகவல் அறிந்து என்னோடு தொலைபேசியில் பேசுவார் அல்லது நான் இருக்கிற இடத்தில் தேடி வந்து சந்திப்பார். எந்த ஈகோவும் அவருக்கு இருந்து நான் பார்த்ததில்லை. வயதிலே பல 10 ஆண்டுகள் இடைவெளி இருந்தாலும் அவ்வளவு மூத்த வயதுடையவராக இருந்தாலும் நாம் திருமாவளவனுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லுவோம் என்கிற பொறுப்புணர்வோடு தேடி வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது அல்லது அறிவுரைகளை வழங்குவது, வழிகாட்டுவது என்கிற அந்த பாங்கு, அந்த முதிர்ச்சியான பண்பாடு என்னை நெகிழ வைத்திருக்கிறது. அத்தகைய மாண்புகளையும் ஆகச் சிறந்த பண்புகளையும் கொண்ட ஐயா கொடிக்கால் செல்லப்பா அவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே பிறந்து சாதி கொடுமைகளை எதிர்கொண்டு அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு இஸ்லாம் ஒரு சரியான தீர்வு என்று முடிவு செய்து இஸ்லாத்தை ஏற்று இன்றைக்கு மற்றவர்களுக்கு ஒரு சான்றாக வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறார். ஒரு வாழும் சாட்சியாக சமூக விடுதலை பெறுவதற்கு இஸ்லாம் சரியான தீர்வு என்று வாழும் சாட்சியாக அவர் விளங்குகிறார். இந்த புத்தகம் அவர் சமூக நீதிக்கான களத்தில் எப்படியெல்லாம் பங்களிப்பு செய்திருக்கிறார், பணியாற்றியிருக்கிறார் என்பது குறித்து விரிவாக பேசுகிற ஒரு புத்தகம். ஆங்கிலத்தில் வந்திருப்பது உள்ளபடியே பெருமை அளிக்கிறது. இன்னும் அறிவார்ந்த தளத்தில் இது போய் சேரும். இன்னும் மேட்டுக்குடியினரின் பார்வைக்கு இது போய் சேரும். சமூக நீதி என்பது எவ்வளவு இன்றியமையாத ஒன்று, அதை வென்றெடுப்பதற்கு எப்படிப்பட்ட போராட்டங்களை எல்லாம் நாம் முன்னோர்கள் சந்தித்திருக்கிறார்கள் என்பதற்கு வாழும் சாட்சியமாக இருந்து இன்றைக்கு உலகுக்கு உணர்த்தி கொண்டிருப்பவர் ஐயா கொடிக்கால் செல்லப்பா அவர்கள். இன்றைக்கு சமூக நீதிக்கு பேராபத்து சூழ்ந்திருக்கிறது. இத்தகைய ஒரு நெருக்கடியான சூழலில் இந்த புத்தகம் வெளிவந்திருப்பது மிகவும் பொருத்தமான ஒன்று. அதற்காகவே நாம் NCBH நிறுவனத்திற்கும் நூலாசிரியர் க்ரூஸ் டேனியல் அவர்களுக்கும் எவ்வளவு பாராட்டுகளை குவித்தாலும் அது தகும். சமூக நீதிக்கு ஆபத்து, சமூக நீதிக்கு எதிரானவர்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் சிக்கிக் கொண்டது. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் சமூக நீதிக்காக எத்தகைய பங்களிப்புகளை செலுத்தியிருக்கிறார்கள் என்பதை நாம் அனைவரும் நன்கு அறிவோம்.
ஐயா அவர்கள் தமிழரசு கழகத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு பணியாற்றியவர். தோழர் சமஸ் அவர்கள் எடுத்த பேட்டி, ஹிந்து இதழிலே வெளிவந்த பேட்டி ஒன்றை இப்போது சில நிமிடங்கள் நான் படித்தேன். அவர் போராட்டம் ஒன்றில் பங்கேற்றதற்காக கைது செய்யப்பட்டு சிறையிலே இருந்தபோது சிறையில் இருந்த தோழர்களுடன் கலந்துரையாடல் செய்த பின்னர் வர்க்கம், இனம், சாதி குறித்த உரையாடல்கள் விரிவாக நடைபெற்றதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்களின் தலைமையிலான தமிழரசு கழகம் இந்த 3 முக்கியமான தளங்களில் பணியாற்றவில்லை. அது குறித்த கருத்து எதையும் கொண்டிருக்கவில்லை. வர்க்கம் தொடர்பாகவோ, தேசிய இனம் தொடர்பாகவோ, சாதி தொடர்பாகவோ தமிழரசு கழகத்திற்கு எந்த பார்வையும் இல்லை, நிலைப்பாடும் இல்லை என்பதை அந்த உரையாடல்களில் இருந்து புரிந்து கொண்டேன். பிறகு என்னோடு சிறையில் இருந்த தோழர்கள் சங்கம்புழா என்பவருடைய கவிதையை படித்தார்கள், வாசித்தார்கள். அந்த கவிதையை கேட்ட மாத்திரத்தில் நான் கம்யூனிஸ்டாக மாறிவிட்டேன் என்று சொல்லுகிறார். ஆக தமிழரசு கழகத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு மாநில உரிமைகளுக்காக, மொழி உரிமைகளுக்காக போராடி கொண்டிருந்த ஒருவர் வர்க்கம், இனம், சாதி ஆகியவை குறித்த ஒரு புதிய பரிமாணத்தை சிறையில் கற்றுக்கொண்டதன் விளைவாக அதிலிருந்து அவர் தன்னை கம்யூனிஸ்டாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஒரு டிரான்ஸ்பார்மேஷன் நிகழ்ந்திருக்கிறது. அதை அவர் ஒப்புதல் வாக்குமூலமாக தருகிறார். அப்படி கம்யூனிஸ்டாக இருந்தவர் இந்திய விடுதலை போராட்டத்திலும் பங்கேற்றிருக்கிறார். அவர் வாழ்ந்த காலத்தில் தான் இந்திய விடுதலை போராட்டம், அவருடைய தொடக்க காலத்தில், அவருடைய இளம் வயது காலத்தில் இந்திய விடுதலை போராட்டம் நிகழ்ந்திருக்கிறது. அப்போதுதான் காந்தியடிகளையும் படிக்கக்கூடிய, அவரை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் பெற்றிருக்கிறார். இன்றைக்கு அவர் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்துவிட்டு தமிழகத்தில் உள்ள எல்லா தலைவர்களோடும் பேசுகிற, பழகுகிற வாய்ப்பு எனக்கு கிட்டியது. அகில இந்திய அளவிலும் கூட சில தலைமைகளோடு தொடர்பை வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிட்டியது. ஆனால் நான் சீர்தூக்கி பார்க்கிறேன், ஆகச்சிறந்த பேராளுமைகளாக 2 பேரை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஒருவர் காந்தியடிகள், இன்னொருவர் பேரறிஞர் அண்ணா என்று சொல்கிறார். திராவிட இயக்கத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாத அவர் அண்ணாவை நேசிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு புரிதலை அவர் பெற்றிருக்கிறார். அதற்கான காரணங்களை எல்லாம் அவர் சொல்லுகிறார். சமஸ் அவர்கள் கேட்கிறார், நீங்கள் மொழி உணர்வுள்ளவராக இருக்கிறீர்கள், சாதி எதிர்ப்பு உணர்வுள்ளவராக இருக்கிறீர்கள், அப்புறம் எப்படி நீங்கள் திராவிட இயக்கத்திலே உங்களை இணைத்துக் கொள்ளவில்லை என்ற கேள்விக்கு அவர் சொல்லுகிற போது, அடிப்படையிலே நான் ஒரு கடவுள் பக்தனாகவே வளர்ந்திருக்கிறேன். கடவுள் உண்டா இல்லையா என்பதல்ல பிரச்சனை, ஆனால் ஆன்மீகம் என்பது மனிதனுக்கு தவிர்க்க முடியாத தேவையாக நான் உணர்கிறவன். எனவே இயல்பில் என்னால் கடவுள் மறுப்பு கொள்கையை பேசுகிற இயக்கத்தோடு இணைய முடியாமல் போய்விட்டது. குறிப்பாக திராவிடர் கழகம் போன்ற அந்த அரசியலில் ஈடுபாடு இல்லாமல் இருந்தது என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். ஆகவே இப்படி அவருடைய வாழ்க்கை புதிய பரிமாணங்களை பெற்று வெவ்வேறு பரிணாமத்தை கடந்து வந்திருக்கிறது. அடிப்படையிலே எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்கிற போது அவர் சமூக நீதியை தனது உயிர் கொள்கையாக உள்வாங்கி இருக்கிறார்.
அதுதான் ஒட்டுமொத்தமாக அவருடைய வாழ்க்கையின் செய்தி, மெசேஜ். அதைத்தான் இங்கே நூலாசிரியர் த லிவிங் விட்னஸ் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் கொடிக்கால் என்றவர் இந்த நூலுக்கு தலைப்பு இட்டிருக்கிறார். அருமை தோழர்களே, சமூக நீதி இந்த கோட்பாடுதான் ஏறத்தாழ 2500 ஆண்டுகால சமூக கட்டமைப்பை தளர்ச்சியடைய வைத்திருக்கிறது, அதனுடைய இறுக்கத்தை தகர்த்திருக்கிறது, அதனுடைய கட்டுக்கோப்பான ஆதிக்கத்தை தகர்த்து ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கி வருகிறது. சமூக நீதி என்கிற கோட்பாடுதான் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற அந்த சனாதன கொள்கை இங்கே வலிமை பெற்றிருந்தது, நிலை பெற்றிருந்தது. பிறப்பால் உயர்ந்தவன் மட்டும் அதிகாரத்தை நுகர முடியும். வர்ணாசிரம தர்மத்தில் அல்லது மனு தர்மத்தில் சதுர்வர்ண கோட்பாட்டின்படி பிராமணர்களே மேல் சாதியை சார்ந்தவர்கள், அவர்கள் மட்டும்தான் மேல் சாதி, அவர்களுக்கு கீழ் சாதி அல்லது அடிமை சாதிகள் என்றுதான் சத்திரிய வர்ணத்தையும் வைசிய வர்ணத்தையும் சூத்திர வர்ணத்தையும் குறிப்பிடுகிறது, சுட்டி காட்டுகிறது. இது ஒரு சமூக கட்டமைப்பாக இங்கே நிலை பெற்று விட்டது. சூத்திரன் கீழ்சாதி, அவனுக்கு மேல் சாதி வைசியன் என்றாலும் வைசியன் கீழ்சாதி, ஏனென்றால் அவனுக்கு மேல் சாதி சத்திரியன். எனவே வைசியன் மேல் சாதி என்கிற உணர்வையும் பெறுகிறான், சத்திரியனுக்கு கீழ்சாதி என்கிற உணர்வையும் பெறுகிறான். இப்ப மேல் சாதி கீழ்சாதி என்கிற இரட்டை உளவியல், ஒரு கலப்பு உளவியல் ஒரு சமூகத்திற்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது இந்த வர்ணாசிரம தர்மத்தில் தான். சத்திரியன் வைசியனை விட மேலானவன் என்கிற உணர்வை கொண்டவனாக இருந்தாலும் அவன் பிராமணனை விட கீழானவன் என்கிற உணர்வும் அவனுக்கு கற்பிக்கப்படுகிறது. எனவே சத்திரியன் வைசியனை விட நான் மேலானவன் என்கிற உணர்வை கொண்டவனாக இருந்தாலும் கூட பிராமணனை விட கீழானவன் என்கிற உணர்வையும் சேர்த்தே பெறுகிறான். அது இணைந்தே அந்த உளவியல் வளர்கிறது. எனவேதான் இந்த உளவியல் தான் 2500 ஆண்டுகளாக இந்த சமூக கட்டமைப்பை எதிர்த்து போரிடாமல் தடுத்து வைத்திருக்கிறது. சூத்திரன் எல்லா சாதியையும் விட எல்லா வர்ணத்தையும் விட கீழானவன் என்கிற உளவியல் அவனுக்கு இருந்தாலும் அவனுக்கு பஞ்சமர்களை விட நான் மேலானவன் என்கிற உளவியல் இங்கே வளர்க்கப்பட்டிருக்கிறது. பஞ்சமன் என்பவன் 5ஆம் சாதி அல்ல, அடிநிலை சாதி அல்ல, அவன் இந்த 4 சாதிகளுக்கும் எதிர் சாதி. அடிநிலை சாதி 5ஆம் சாதி என்றால் அது பஞ்சவர்ணம், அது பஞ்சவர்ணம் கிடையாது, 4 வர்ணம் தான். பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் 4 வர்ணம். இப்படி சமூக கட்டமைப்பு இருக்கிறது. இந்த 4க்கும் எதிர்நிலை சாதியாக இருப்பவன் தான் பஞ்சமன். அடிநிலை சாதி அல்ல, எதிர்நிலை சாதி. அவன் புறச்சாதி, அவுட்காஸ்ட். அவனுக்கு வர்ணாசிரம தர்மத்தின் மீதும் நம்பிக்கை கிடையாது, சாதி அமைப்பின் மீதும் உடன்பாடு கிடையாது. வர்ணாசிரம தர்மம் சொல்லுகிற பரப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வை எதிர்க்கிறவன். எனவே தொடர்ந்து எதிர்க்கிற நிலையில் இருப்பதால் தான் அவனுக்கு குறிப்பான ஒரு பெயர் கிடையாது. எல்லோரும் தனக்கான அடையாளத்தை நிலைப்படுத்தி கொண்டார்கள். நான் சூத்திரன், சூத்திரன்ல ஒவ்வொரு சாதியை, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சாதிகளுமே சூத்திர சாதிகள் தான், சத்திரிய சாதிகள் என்று எதுவுமே கிடையாது.
எல்லா சாதிகளுமே சூத்திர சாதிகள், ஆனால் எல்லோரும் தங்களை சத்திரிய சாதிகள் என்று சொல்லிக் கொள்கிற நிலையை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். அந்த விவாதத்திற்குள் நான் நுழைய விரும்பவில்லை. இது ஒரு தகவலுக்காக நான் சொல்லுகிறேன். விவசாயம் செய்யக்கூடியவன் சூத்திரன், துணி வெளுக்கக்கூடியவன் சூத்திரன், பொற்கொள்ளன் சூத்திரன், தச்சு வேலை செய்கிறவன் சூத்திரன், மீன் பிடிக்கிறவன் சூத்திரன், உடல் உழைப்பு செய்கிறவன் சூத்திரன், குனிந்து நிமிர்ந்து வேலை செய்யக்கூடியவன், உற்பத்தியில் ஈடுபடக்கூடியவன், உழைத்து கொண்டே இருப்பவன் சூத்திரன். உழைப்பு தான் மூலம். சூத்திரம் என்றாலே மூலம் என்றுதான் பொருள். கணக்கு எழுதும்போது சூத்திரத்தை எழுதுவாங்க, ஃபார்முலா. ஃபார்முலா இல்லைன்னா கணக்கு போட முடியாது மேத்தமெட்டிக்ஸில். அந்த ஃபார்முலாவுக்கு பேரே சூத்திரம் என்றுதான் பெயர். அப்படி என்றால் மூலம், ஆரிஜின். அப்போ எல்லாவற்றுக்கும் மூலமாக இருப்பவன் சூத்திரன். ஆனால் வர்ணாசிரம தர்மம் அவனை பிறப்புக்கு எந்த சாட்சியமும் இல்லாதவர்கள் இவர்கள். இன்னார் இன்னாருக்குத்தான் பிறந்தார்கள் என்று இவர்களுக்கு எந்த அடையாளமும் கிடையாது. அதை பெரியார் ரொம்ப கொச்சையாக வெளிப்படுத்தினார். அப்பன் பெயர் தெரியாதவன் என்று சொல்லுகிறான். சூத்திரன் என்றால் அப்பன் பெயர் தெரியாதவன் என்று பொருள். அதை இன்னும் கொச்சையாக சொல்வார். இப்படி இந்த வர்ணாசிரம தர்ம சமூகம் இங்கே கட்டமைக்கப்பட்டிருந்த நிலை, எத்தனையோ படையெடுப்புகள் நிகழ்ந்தும், எத்தனையோ ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்தும் அது மட்டும் அசைந்து கொடுக்கவில்லை. அதன் மீது யாரும் தாக்குதல் தொடுக்கவில்லை. அதற்கு எதிரான கருத்து உருவாகி இருக்கிறது. சில நூறு ஆண்டுகளில் நிகழ்ந்திருக்கிறது. 12ஆம் நூற்றாண்டில் இருந்து அது தொடங்கி இருக்கிறது அந்த இயக்கம், வெகுமக்கள் இயக்கமாக. ஆனால் சாதி கூடாது என்கிற கருத்து ஔவையாருடைய பாடலில் இருக்கிறது, ஐயன் திருவள்ளுவனின் திருக்குறளில் இருக்கிறது. அப்படி என்றால் இந்த சனாதன தர்மத்திற்கு எதிரான கருத்தியல் 2000 ஆண்டுகளாகவே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். சித்தர்களின் பாடல்களில் பார்க்கிறோம். அவையெல்லாம் வெகுமக்கள் இயக்கங்களாக நிகழ்ந்தனவா என்று தெரியவில்லை. ஆனால் 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பல இயக்கங்கள் சாதி அமைப்பை எதிர்த்து கிளம்பி அது தனி சாதிகளாக மாறிவிட்டது. தாக்குப்பிடித்து நிற்கவில்லை. கர்நாடகாவில் இருக்கிற லிங்காயத்துக்கள் என்கிற சாதியே சாதி அமைப்புக்கு எதிராக போராடியவர்கள்தான் லிங்காயத்துக்கள் என்கிற ஒரு சாதியாக மாறி போனார்கள். அப்படி எத்தனையோ பல வெகுமக்கள் இயக்கங்களை நாம் சொல்ல முடியும். அருமை தோழர்களே, இப்படி நிலைப்படுத்தப்பட்ட இந்த சமூக கட்டமைப்பில் எது இன்றைக்கு ஒரு தளர்வை அல்லது நெகிழ்வை ஏற்படுத்தி இருக்கிறது என தகர்த்தெறியவில்லை, முற்றாக தகர்த்து விடவில்லை. அதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி, இன்றைக்கு நாமெல்லாம் இதை படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய நிலையை உருவாக்கி, அதை விமர்சிக்கிற துணிச்சலை கொடுத்து, கல்வியை தந்து, அதிகாரத்தை தந்து, இந்த கோட்பாட்டுக்கு எதிரான ஒரு யுத்தத்தை நடத்துகிற, கருத்தியல் யுத்தத்தை நடத்துகிற வலிமையை தந்து நம்மை வழிநடத்தக்கூடிய கோட்பாடு அதுதான் சமூக நீதி கோட்பாடு. வெறும் இடஒதுக்கீடு 10.5%, 7.5% என்கிற அடிப்படையிலே அணுகக்கூடிய ஒன்றல்ல சமூக நீதி என்பது. சமூக நீதி என்றாலே சனாதன தர்மத்திற்கு எதிரான சம்மட்டியடி கொடுக்கக்கூடிய ஒரு கோட்பாடு. அது எனக்கு எத்தனை இடம் அப்படிங்கிறது அல்ல. அதனுடைய அடிப்படை என்பதே சனாதனத்திற்கு எதிரானது. இதை நுட்பமாக புரிந்து கொண்டால் சமூக நீதிக்கு எதிரிகள் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏன் சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறார்கள்? சமூக நீதிக்கு எதிராக ஒரு கவுண்டர் செய்வது, அதாவது அதற்கு எதிராக செய்வது என்கிற அடிப்படையில் தான் அந்த எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்தது. எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு கொண்டு வந்ததுக்கு பேர் தான் இடஒதுக்கீடு. தலித்துகளுக்கோ அல்லது ஓபிசிக்கோ தரப்படுகிற இடஒதுக்கீட்டுக்கு பேர் வெறும் இடஒதுக்கீடு அல்ல, அதுதான் சோசியல் ஜஸ்டிஸ். அது நிலைப்படுத்தப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் சமூக நீதிக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ்
அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து திணிக்கிறாங்க. எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ்ங்கிறதே கூடாது, அது தேவையில்லை. அப்படி ஒரு பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீட்டை கல்வியிலோ வேலைவாய்ப்பிலோ வழங்கக்கூடாது என்பதை அந்த இன்டலெக்சுவல் என்கிற அறிவார்ந்த தளத்தில் பணியாற்றிய ஜாம்பவான்கள் பண்டிட் ஜவஹர்லால் நேரு, புரட்சியாளர் அம்பேத்கர் ஆகிய அந்த தலைவர்களின் சமகாலத்தில் வாழ்ந்த தலைவர்கள் எல்லோரும் விவாதித்துதான் சோஷியல் ஜஸ்டிஸ் என்கிற அந்த சொல்லாடலை உள்வாங்கிக் கொண்டார்கள், நிலைப்படுத்தினார்கள். சோஷியல் ஜஸ்டிஸ் என்பதன் பொருள் அதுதான். காலம் காலமாக சமூக தகுதியின் பெயரால் இவர்கள் சூத்திரர்கள், இவர்கள் பஞ்சமர்கள், இவர்களுக்கு கல்வியை தரக்கூடாது, இவர்கள் பெண்கள், ஆண்களுக்கு கீழானவர்கள், ஆண்களின் இச்சைக்கு உரியவர்கள், ஆண்களின் விருப்பத்திற்கு இணங்க வாரிசுகளை பெற்று தரக்கூடியவர்கள், வேறு எந்த அதிகாரமும் இவர்களுக்கு கூடாது, சொத்துரிமை கூடாது, கல்வி கூடாது என்று காலம் காலமாக எல்லா வர்ணத்திலும் இருக்கிற பெண்களை ஒடுக்கி வைத்தது. மூளையிலே முடக்கி போட்டது. விதவைக்கு வெள்ளை சேலை கட்டவிட்டது. முண்டை என்று அழைக்கக்கூடிய நிலையை அது ஏற்படுத்தியது. முண்டைச்சி, தலையை மொட்டையடித்து விட வேண்டும். தலை முண்டம்னா தலை இல்லாத உடலுக்கு பேர் முண்டம். அப்போ ஒரு பெண்ணை முண்டைச்சின்னு சொன்னா அவளுக்கு தலை இல்லைன்னு அர்த்தம். தலை இருந்தாலும் ஏன் தலை இல்லைன்னு சொல்றாங்கன்னா புருஷன் இல்லை. அப்ப அதனுடைய பொருள் என்னன்னா, புருஷன் தான் பெண்ணுக்கு தலை, புருஷன் தான் பெண்ணுக்கு தலை. ஆக பெண்ணாக இருப்பவள் தலை இருந்தாலும், தலையிலே அவளுக்கு மூளை இருந்தாலும் அவள் சுயமாக சிந்திக்க கூடாது, சுயமாக முடிவெடுக்க கூடாது. இவளுக்காக அவன்தான் சிந்திக்க முடியும். ஆகவே அவன்தான் தலை. அவன் செத்து போனால் இவளுக்கு தலை போய்விட்டது என்று பொருள். புருஷன் செத்து போனால் பெண்டாட்டிக்கு தலை போய்விட்டது. அப்படி என்றால் அவள் முண்டையாக இருக்கிறாள், முண்டைச்சியாக இருக்கிறாள். முண்டைச்சி என்றால் அதான் போடா முண்டம்னா தலை இல்லாத பயலன்னு அர்த்தம். உனக்கு அறிவு இருக்கா முண்டம் அப்படின்னுவாங்க. அறிவு இருக்கா முண்டம்னா தலை இல்லாத ஒருத்தன் அர்த்தம். இது வரையிலும் உங்களுக்கு வெறும் சதை தான் இருக்குன்னு அர்த்தம். மண்டை ஓடு இல்லை, மண்டை ஓட்டுக்குள்ள மூளை இல்லை, சிந்திக்கிற திறன் இல்லை, மண்டை ஓடு வரையிலும் வெறும் சதையாகத்தான் இருக்கிறது என்று பொருள். ஆகவே பெண்களை முண்டச்சியாக்கி இந்த சமூகத்தில் ஒட்டுமொத்தமாக பெண்களுக்கு எதிரான சுரண்டலை நிலைநாட்டியது. இதையெல்லாம் அடித்து தகர்த்து பெண்களுக்கும் கல்வி உண்டு என்பதுதான் சமூக நீதி கோட்பாட்டின் வெற்றி. பெண்களும் நீதிபதி ஆகலாம் என்பதுதான் சமூக நீதி கோட்பாட்டின் வெற்றி. பெண்களும் ஆட்சி அதிகாரத்தில் அமரலாம் என்று அதிகாரத்தை பகிர்ந்தளித்ததுதான் சமூக நீதியின் வெற்றி. பெண்களும் விளையாட முடியும் என்று விளையாட்டு வீராங்கனையாக்கியதுதான் சமூக நீதியின் வெற்றி. எனவே சமூக நீதி என்பது சமூக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மகத்தான கோட்பாடு. ஆழமான விரிவான ஒரு கருத்தியல் அது. அப்படிப்பட்ட அந்த சமூக நீதிக்கு வாழும் சாட்சியாக விளங்குபவர்தான் ஐயா கொடிக்கால் செல்லப்பா என்று இந்த புத்தகம் பல்வேறு ஆய்வுகளின் அடிப்படையிலே, தரவுகளின் அடிப்படையிலே அவருடைய வாழ்க்கையே ஒரு சான்றாக, சாட்சியமாக வைத்து நமக்கு உணர்த்துகிறது, உறுதிப்படுத்துகிறது. இந்த நூலை அவருடைய தனிநபர் வரலாறு என்று எண்ணாமல் ஒரு சமூகத்தில் நிகழ்ந்த போராட்ட வரலாறு, சமூக நீதி போராட்ட வரலாறு என்ற புரிதலோடு அனைவரும் கற்க வேண்டும். பரவலாக இதை இளம் தலைமுறையின் தளத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுத்து, ஐயாவின் போராட்ட வாழ்க்கை பாராட்டுதலுக்குரிய, போற்றுதலுக்குரிய வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும். சமூக நீதிக்கு எதிரானவர்களை அடையாளம் கண்டு அம்பலப்படுத்த வேண்டும் என்கிற உறுதியை இந்த நாளில் நாம் ஏற்போம் என சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.